ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் தமிழில் வந்து கலைச்சொற்கள் கொஷின்ஸ் வந்து இப்போ அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அதாவது 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ 2012லேருந்து இப்போ 2026 மே வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் வந்திருக்கோ அதிலேருந்து கலைச்சொற்கள் ஃபுல்லாக பிரித்து எடுத்து தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், பொறுத்துக. மரண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைபாடு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது மார்பிள் வந்து எதோட பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்களோட பொருந்தும். மார்ச் வந்துட்டு பவனியோட பொருந்தும். நாலாவது மார் வந்துட்டு கெடுவோட பொருந்தும். ஓகேவா? ஸோ 4, 2, 1, 3 பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாண்டல்ன்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான பொருளில் வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணல்ன்றது தான் தவறானது. ஓகேவா? சந்தன மரம், பாதரட்சை, செருப்பு இது எல்லாமே அதுக்குரிய மீனிங் தான். மணல்ன்றது தான் தவறானது. ஸோ நோட் பண்ணி பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. அடுத்து வேஜர் என்ற ஆங்கில சொல்லுக்கான கீழ்காணும் விடைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூலி வாங்குபவர், டி ஆப்ஷன். அடுத்து ஆன்சிஸ்டர்ன்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு முன்னோர். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன். அடுத்து ஹைப்போக்ரஸி இந்த சொல்லுக்கான தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. ஸோ அப்போ 3 சரியாக இருக்குது, 1 மட்டும் தவறாக இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா கபாடம்ன்றது மட்டும்தான் தவறாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து செல்ஃபோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல். பாருங்கள், சரியானது கேட்கல, எல்லாமே தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃபோனுக்கு தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி. ஓகேவா? ஸோ மற்ற 3மே வந்துட்டு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. ஓகேவா? ஸோ இதில் ரிடோன்றது மீண்டும் செய், அது வந்துட்டு வரும். அடுத்து ரெக்கோன்றது திரும்பவும் நிகழ்வு, அது வந்து வரும். ரெக்டம் மலக்குடல் வந்து வரும். ரெக்டல் இதுவும் பார்த்திங்கன்னா மலக்குடல் ரெக்டடாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அது சரி கட்டக்கூடியன்னு தவறாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஐஸ்கிரீம்ன்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு பனிக்குள். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து எக்ஸாம்பிள்ன்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், கிராண்ட்ஃபாதர் அதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு தாத்தா. இது எல்லாருக்கும் தெரியும், ஈஸியானது. அடுத்து அட்மிஷன் இதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு பாருங்கள் சேர்க்கை. அடுத்து 135 மல்டிமீடியா அதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு பன்முக தேர்வு. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து ட்ராக் அப்படின்ற சொல்லுக்கான விடைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், இழு, வலை, தடை இது 3மே சரி. சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய சுமைன்றது மட்டும்தான் தவறாக இருக்குது. ஓகேவா? தவறு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், பொருந்தா இணையை கண்டறிய 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோம்னா குவிந்த கூரை, டோயன்னா பிரபலமானவர், டோல்னா மானியச் சலுகை. ஆனால் சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டியூரஸ்னா விருப்பம்னு கொடுத்துருக்காங்க. அது விருப்பம் வராது, கட்டாயம் இல்லை வற்புறுத்துதல் அந்த மாதிரி மீனிங்கில் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ சி ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இருக்குது. ஸோ அதுதான் பொருந்தாத இணை. அடுத்து பைரேட்ன்ற சொல்லுக்கான நேரான தமிழ் சொல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடற்கொள்ளையர். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. சப்பர்லெஸ்ன்றதுக்கு வந்து எதோட மேட்ச் ஆகும்னு பார்த்திங்கன்னா இரவு உணவற்ற. ஓகேவா? அடுத்து சப்லாண்டு அப்படின்றது வந்து குப்பரத்தள்ளு. அடுத்து சி பாருங்கள், சப்புல் வந்துட்டு தொய்வுடைய. 4வது சப்ளிமெண்ட் வந்துட்டு துணை நிறைவு. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்னென்னு கேட்டுருக்காங்க. டெசிட்ஃபுல் பர்சன். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து விட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ஓகேவா? மிகச்சிறிய அளவு. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக. ஷெல் ஏசி அதுக்கு வந்து எது பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா அரக்கு பொருந்தும். ஷெல்ஃபிஷ் கிளிஞ்சல் உயிரி அது வந்து பொருந்தும். ஷெல் வந்துட்டு தள்ளிப்போடு. அடுத்து 4வது பாருங்கள், ஷெல் வந்து எதோட பொருந்தும்னா மேலோடு, அதோட வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 1, 4, 3 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள்,
ஃபோர்ஃபெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 சரியாக இருக்குது. ஸோ ஃபோர்ஃபெண்ட்னா தவிர், விலக்குதல், வேறு பக்கமாக திரும்புதல். ஸோ எல்லாமே விலகி போகிற மாதிரி மீனிங்கில் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் பாருங்கள், ஒன்று சேர்ந்து இருக்குது. அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொருத்தம் இல்லாத சொல்லை தேர்வு செய்க. கஜோல் வந்துட்டு மருட்டி இசைவி, கஜோல்மன் வந்துட்டு மருட்டி வசப்படுத்துதல். இது ரெண்டுமே சரியாக இருக்குது. டி ஆப்ஷன் பாருங்கள், கஜோலரி பசப்புதல், அதுவும் வந்து சரியாக இருக்குது. கெய்டிஃப் இது மட்டும் இணங்கச்செயின்னு கொடுத்துருக்காங்க. அது இணங்கச்செயின்ற மீனிங்கில் வராது, கோலை இல்லை இழிவுபடுத்தல் இந்த மாதிரி மீனிங்கில் வந்து வரும். ஸோ அதனால் இது மட்டும் தவறாக இருக்குது. அடுத்து திருப்பியும் பாருங்கள், பொருந்தாத இணை தான். ஓகேவா. பெர்சேஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அநேகமாகன்னு சொல்லி வரும். பெர்ஃபோரேட்டர் அப்படின்றது துளையிடுபவர் அந்த மாதிரி மீனிங்கில் வந்து வரும். டி ஆப்ஷன் பாருங்கள், பெர்ஃபெக்ட் வந்துட்டு முழு நிறைவு, அது வந்துட்டு சரியாக தான் இருக்குது. சி ஆப்ஷன் மட்டும் பாருங்கள், பெர்ஃபார்முக்கு வந்துட்டு துளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ துளை வந்து வராது. ஓகேவா. செயல்படுதல் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஆற்றுதல் அந்த மாதிரி மீனிங் வந்துட்டு வரும். ஸோ அது மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பொறுத்துக. மோல்டுனா என்னென்னு தெரியும் நம்மளுக்கு, அச்சுன்னு தெரியும். ஸோ 4ஓட பொருந்தும். மோல்ட் இதே இதில் மோல்ட்டு டி மாறி ஸ்பெல்லிங் மட்டும் மாறி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதிர்தல் அந்த மாதிரி மீனிங் 1ஓட பொருந்தும். மவுண்ட் வந்துட்டு மண்மேடு, ஸோ அதோட பொருந்தும். அதிலே மவுண்ட் டி மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குன்று அந்த மீனிங்கில் வந்துட்டு வரும். ஓகேவா. ஸோ கரெக்டாக பொருத்தணும்னா 4, 1, 2, 3 பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ரிட்ஜுன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சி இந்த மாதிரி மீனிங் வந்து குறிக்கும். ஸோ 3ஓட பொருந்தும். இதே ரிட்டுன்றது நீக்குதல் அந்த பொருளில் வரும். ஸோ 1ஓட பொருந்தும். அடுத்து ரிஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைந்து, ஸோ அந்த மீனிங்கில் வந்து வரும். ரிஃப்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பிளவு, அதாவது பிளவுபடுதல் மீனிங்கில் வரும். ஸோ 3, 1, 4, 2 ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக. ரிட்டுன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்ட ஆவணம். ஓகேவா. ஸோ 4ஓட பொருந்தும். ரிஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ரைட்டுன்றது எழுதுதல். இந்த ரைட்டுன்றது உரிமை. ஓகேவா. ஸோ 4, 1, 2, 3 ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து திருப்பி பொறுத்துங்க தான். எவோக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அலை, இதோட வந்து பொருந்தும். எவோல்வ் வந்துட்டு வெளிப்படு, இதோட வந்து பொருந்தும். எவின்ஸ் வந்துட்டு நிருபி. ஓகேவா. ஸோ 4ஓட பொருந்தும். எவிக்ட் வந்துட்டு அகற்று, இதோட வந்து பொருந்தும். ஸோ 3, 1, 4, 2 பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு பொறுத்துக்க தான் இதுவும். ஃபேக் நியூஸ் அப்படின்னா என்னென்னா பொய் செய்தின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ 3ஓட பொருந்தும். இதே ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி. ஸோ 2ஓட பொருந்தும். க்ரீன் ப்ரூஃப்னா திருத்தப்படாத அச்சுப்படி. ஓகேவா. ஸோ 4ஓட பொருந்தும். லே அவுட் வந்துட்டு செய்தித்தாளோட வடிவமைப்பு, அதான் லே அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ 3, 2, 4, 1 சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள், பொறுத்துக்க தான். இன்டர்நெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இணையத்தோட பொருந்தும். சர்ச் இன்ஜின் வந்துட்டு தேடுபொறியோட பொருந்தும். ஜேர்னல் வந்துட்டு மின் இதழோட பொருந்தும். புக் வந்துட்டு மின் நூலோட வந்து பொருந்தும். ஓகேவா. ஸோ 3, 4, 1, 2 சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். ரிட்ஸ்னால் சட்ட ஆவணங்கள், இப்போ தான் முன்னாடி பார்த்தோம், அதே ரிப்பீட் ஆகுது. அதே பார்த்திங்கன்னா சசக்ஷன் ஆக்ட். ஓகேவா. இதுக்கு வந்துட்டு வாரிசுரிமை சட்டம். அடுத்து பாருங்கள், சியில் இருக்கக்கூடிய சப்ஸ்டாண்டிவ் லா. ஓகேவா. அதுக்கு வந்துட்டு உரிமை சட்டங்கள், இது வந்துட்டு பொருந்தும். 4வது பாருங்கள், எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். ஓகேவா. ஸோ 4, 1, 2, 3 கரெக்டாக இருக்குது. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து மைட் இஸ் ரைட்டு, இதனோட தமிழாக்கம். இது ஒரு பழமொழி, இதனுடைய தமிழாக்கம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வல்லாம் வகுத்ததே வாய்க்கால். ஓகேவா. ஸோ பி ஆப்ஷன் இதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். கட்செவி அஞ்சல். ஓகேவா. ஸோ இது யார் பெயர்த்திருக்கான்னு பாருங்கள், முனைவர் ராஜேந்திரன். ஓகேவா. இந்த கொஸ்டினை கூட அடுத்து வேறு மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அந்த பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா கட்செவி அஞ்சல்னு சொல்லியிருக்காரு. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர், இதற்கான தமிழ் சொல் வந்துட்டு குளிரூட்டும் பெட்டி. ஓகேவா. ஸோ இதெல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து பாருங்கள்,
ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் இந்தியன் சசஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்திய வாரிசுரிமை சட்டம். ஓகேவா? ஸோ இப்போ தான் முன்னாடி பார்த்தோம். ஸோ அதே ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள், திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னா க்ரீன் ப்ரூஃப். ஓகேவா? இதுக்கான சரியான ஆங்கில சொல். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துருந்துச்சு. அடுத்து இன்ஸ்டின்ட், இதற்கான சரியான தமிழ் சொல் வந்துட்டு இயற்கையான அறிவு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக கேள்விப்படக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை இயக்குனர். ஓகேவா? டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸ்நாக்ஸ்ன்றதுக்கான சரியான தமிழ் சொல் வந்துட்டு சிற்றுணா. ஓகேவா? ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ப்ரொஜெக்டர்ன்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் வந்துட்டு பட வீழ்த்தி. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டர்னா பட வீழ்த்தி. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஓகேவா? இந்த இணையான பழமொழிக்கான தமிழ் பழமொழி வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளிநகல். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ அந்த ஒளி கூட ஸ்பெல்லிங் பாருங்கள், ஒளி லைட்டுக்கு வரக்கூடிய லி. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் பாருங்கள், அது ஒளிநகல் தான் வச்சுருக்காங்க. ஸோ சவுண்டுக்கு வர லீக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து ஸ்மார்ட் ஃபோன், இதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு திறன் பேசி. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ரிட்ஸ்னால் சட்ட ஆவணங்கள், அதான் முன்னாடி பார்த்தோம். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், இதற்கான தமிழ் சொல் வந்துட்டு வருமான வரி அலுவலகம். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். ஸோ கரெக்டாக டேர்ம் பாருங்கள், கீழே ஆப்ஷனை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து திருப்பி பொறுத்துக்க தான் ஏஸ்தட்டிக் வந்துட்டு இயற்கை வனப்பு, இதோட வந்து பொருந்தும். ஸோ 2. ஆர்கியாலஜி வந்துட்டு தொல்லியல் ஆய்வு, அதோட பொருந்தும். க்ரீன் ரூம்ஸ் அப்படின்னா அது ஒரு பாசறை. ஓகேவா? ஸோ ஒன்னோட பொருந்தும். எக்ஸ்ப்ளோரர்ஸ்னால் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். ஓகேவா? ஸோ 2, 3, 1, 4 இதுதான் சரியான மேட்சிங். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து திருப்பியும் பொறுத்துக்க தான் உருபன்னா மார்ஃபீம். ஓகேவா? ஸோ 4ஓட பொருந்தும். ஒளியன்னா ஃபோன்மியோட பொருந்தும். அகலாய்வுனா எக்ஸ்கவேஷன், அதோட வந்து பொருந்தும். கல்வெட்டியல்னா எபிகிராஃபி, இதோட வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ 4, 2, 1, 3 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல் விண்டு, அதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு சுழல் காற்று. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து பொறுத்துக்க. வவ்வல்ன்றது பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. கான்சோனன்ட் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் வந்து ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் வந்துட்டு ஒரு மொழி. ஓகேவா? ஸோ 3, 1, 4, 2 டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து இதுவும் பொறுத்துக்க தான். ஸோ லிங்குஸ்டிக்ஸ்னால் மொழியியல். அடுத்து ஃபோனாலஜினா ஒளியியல். ஜேர்னலிசம் இதழியல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஸோ 2, 3, 4, 1 ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஜங்கிள், அதற்கான சரியான தமிழ் சொல் வந்துட்டு காடு. ஜங்கிள்னால் வந்துட்டு காடு. சி ஆப்ஷன். அதே மாதிரி ரோபோட்ன்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு இயந்திர மனிதன். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ரைம்னா இதற்கான சரியான தமிழ் சொல் இயைபு தொடை. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கல்ச்சுரல் வேல்யூஸ், இதற்கான சரியான கலைச்சொல் வந்துட்டு பண்பாட்டு விழுமியங்கள். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இது எதோட பொருந்தும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம், இதோட வந்து பொருந்தும். அடுத்து 2வது பியில் இருக்கக்கூடியது பாருங்கள், டிவோஷனல் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம், அதோட வந்து பொருந்தும். ஃபோல்க் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம், இதோட பொருந்தும். மாடர்ன் லிட்ரேச்சர், இது எதோட பொருந்தும் பார்த்தீங்கன்னா நவீன இலக்கியம். ஓகேவா? ஸோ 3, 4, 2, 1 பி ஆப்ஷன் வந்துட்டு
கரெக்டாக இருக்குது. அடுத்து டெம்பஸ்ட், இதற்கான தமிழ் சொல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருங்காற்று. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து காலிங் பெல் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு அழைப்பு மணி. ஓகேவா, ஸோ டி ஆப்ஷன் அழைப்பு மணி தான் சரியானது. அடுத்து பேங்க், பேங்க்ன்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு வங்கி. ஓகேவா, அதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். திருப்பி பொறுத்துக. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். இதே மாதிரி முன்னாடியே இதே மாதிரி வந்துருந்துச்சு, இயற்கை வனப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள் அழகியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து வரும். ஓகேவா, ஸோ 4ஓட பொருந்தும். ஆர்டிஃபேக்ட்ஸ், இது வந்துட்டு கலைப்படைப்புகள். ஓகேவா, டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், அதோட பொருந்தும். மித்துனா தொன்மம். ஓகேவா, ஸோ 4, 3, 2, 1 டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ப்ரௌசர், ப்ரௌசருக்கான தமிழ் சொல் வந்துட்டு உளவி. ஓகேவா, அடுத்து கீழே பாருங்கள் 44 வந்துட்டு கல்ச்சுரல் வேல்யூஸ். ஓகேவா, இப்போ தான் முன்னாடி கேட்டிருந்தாங்க, திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ பண்பாட்டு விழுமியங்கள். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோல்டர், ஃபோல்டர்ன்ற சொல்லுக்கான கலைச்சொல் வந்துட்டு மடிப்புத்தாள். ஓகேவா, ஸோ டி ஆப்ஷன். அடுத்து பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. ஓகேவா, பிஎன்ஆர்னு சொல்லக்கூடியது பயணியர் பெயர் பதிவு. ஓகேவா, ஸோ ரயில்வேயில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அடுத்து பாருங்கள் இரிகேஷன், இரிகேஷன்றதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு பாசனம். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பப்பட்ரி, பப்பட்ரின்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் வந்துட்டு பொம்மலாட்டம். பப்பட்ரினா பொம்மலாட்டம். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் பொறுத்துக. சேட்டலைட், சேட்டலைட் வந்துட்டு செயற்கைக்கோளோட பொருந்தும். இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு நுண்ணறிவோட பொருந்தும். சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு மீத்திறன் கணினியோட பொருந்தும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு செயற்கை நுண்ணறிவோட பொருந்தும். ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷனில் கூடிய 2, 4, 1, 3 இதுதான் வந்து சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து டவுன்லோடு, டவுன்லோடுன்ற சொல்லுக்கான கலைச்சொல் பதிவிறக்கம். ஓகேவா, பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை. பர்சனாலிட்டின்ற சொல்லுக்கான கலைச்சொல் ஆளுமை. அடுத்து தீசிஸ், தீசிஸ்ன்ற சொல்லுக்கான சரியான சொல் ஆய்வேடு. ஓகேவா, அடுத்து பாருங்கள் சோசியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. ஓகேவா, ஸோ டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து செலைன் சாயில் அப்படின்ற சொல்லுக்கான கலைச்சொல் வந்துட்டு கலர் நிலம். செலைன் சாயில்னா கலர் நிலம். ஏ ஆப்ஷன். அடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகேவா, அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கான்சனண்ட், கான்சனண்ட்னா மெய்யெழுத்து. ஓகேவா, இப்போ தான் முன்னாடி பார்த்தோம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. எபிகிராபி அப்படின்னா கல்வெட்டியல். ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா 2, 3, 4, 1 ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகேவா, லிட்ரஸி, லிட்ரஸினா கல்வி அறிவு. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் இது மட்டும் தான் சரியாக புரிஞ்சிருக்கு, மீது எல்லாமே தப்பாக இருக்கும். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர், இதற்கான கலைச்சொல் வந்துட்டு மீத்திறன் கணினி. ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன். அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சுழி. ஓகேவா, அடுத்து நானோ டெக்னாலஜி அப்படின்ற சொல்லுக்கான சரியான கலைச்சொல் வந்துட்டு மீநுண் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். அடுத்து இன்டெலெக்சுவல் அப்படின்ற சொல்லுக்கான சரியான கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா அறிவாளர். ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து அக்ரோனமி, அக்ரோனமினா உளவியல். ஓகேவா, ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங். பயணப் படகுகள், இது எதோட பொருந்தோம்னா ஃபெர்ரிஸ், இதோட வந்து பொருந்தும்.
கடல் பயணம் இது எதோட பொருந்தும்னா வாயேஜ் இதோட வந்து பொருந்தும். அடுத்து பாருங்கள் கலப்படம் வந்துட்டு அடல்ட்ரேஷன் இதோட பொருந்தும். பண்டம் வந்துட்டு கமாடிட்டி இதோட வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் 3, 4, 2, 1 இதுதான் வந்து சரியானது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. ஏவு ஊர்தி இது எதோட பொருந்தும்னா லான்ச் வெஹிக்கிள் இதோட பொருந்தும். ஏவுகணை ஏவுகணைனா மிசைல். ஓகேவா? ஸோ ஒன்னோட பொருந்தும். பதிவிறக்கம் வந்துட்டு டவுனோட பிறந்தும். கடல் மைல் வந்துட்டு நாட்டிக்கல் மைல் அதோட வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் பாருங்கள் 4, 1, 2, 3 ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து கன்சியூமர் என்டர்பிரனர் இதற்கான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. கன்சியூமர்னா நுகர்வோர், என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு சைபர் ஸ்பேஸ் அப்படின்ற சொல்லுக்கான கலைச்சொல் வந்துட்டு இணையவெளி. சைபர் ஸ்பேஸ்னால் இணையவெளி. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னா மென்பொருள். ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டெம்பெஸ்ட் டெம்பெஸ்ட்னா பெருங்காற்று. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. புதர்னா திக்கர். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து தவறான கலைச்சொல்லை கண்டறிக. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் தலைமை பண்பு வரும். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்துடும். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் ஈக்வஸ்டேரியன் குதிரை ஏற்றம் அது வந்து சரியாக வந்து வரும். மூணாவது பாருங்கள் பங்க்சுவேஷன் வந்துட்டு விழிப்புணர்வுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் தவறாக இருக்குது. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் தவறாக இருக்குது. அடுத்து கலைச்சொல் சேட்டலைட்னா செயற்கைக்கோள். ஓகேவா? அப்போ முன்னாடி பார்த்தோம் அது ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஓகேவா? ஒன்றே ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் கர்சர்னால் ஏவி அல்லது சுட்டி. ஓகேவா? மற்ற எல்லாமே வந்துட்டு தப்பாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து பேடினா நெற்பயிர். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். அடுத்து போயட்னா கவிஞர். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக. ஸோ அதுக்கு இணையான தமிழ் பழமொழி வந்துட்டு அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஸோ 4 கொடுத்துட்டு அதில் எது சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கர்ட்டசி அப்படின்னா நட்பண்பு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டாக பொருந்திருக்கு. அதேமாதிரி அது கீழே இருக்க கொஷின் 85 பாருங்கள். எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு. ஓகேவா? அது மட்டும் தான் சரியாக புரிஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணி பாருங்கள் புரியும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஜேர்னலிசம்னா இதழியல். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை, ஹெர்பல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ மூலிகை. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். ஓகேவா? ஹீரோ ஸ்டோன்னா தான் நடுகல், கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். ஸோ டி ஆப்ஷன். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஸோ பி ஆப்ஷன். இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அடுத்து வாலண்டியர்னா தன்னார்வலர். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. பள்ளத்தாக்குனா திக்கெட்டு. பள்ளத்தாக்குனா வேலி. ஓகேவா? புதர்னா தான் திக்கெட். ஓகேவா? ஸோ புதர்னா திக்கெட், சமவெளினா பிளைன், பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ். ஓகேவா? ஸோ 3, 4, 1, 2 ஏ ஆப்ஷன் வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள் லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு குறுந்தகடு. ஸோ காம்பேக்ட் டிஸ்க்னா சிடினா குறுந்தகடு. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொளி கூட்டம். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொளி கூட்டம். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது.
அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல். இதுக்கான சரியான சொல் வந்து பாருங்கள் டிசிப்ளின். டிசிப்ளினுக்கு வந்துட்டு ஒழுக்கம். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலைச்சொல்லை அறிக. ஸோ அதில் சரியானது மட்டும் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. ஸோ பி ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ மற்றெல்லாம் தப்பாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து சரியான கலைச்சொல்லை கண்டறிக. ஸோ டி ஆப்ஷன் பாருங்கள் கான்சனன்ட். கான்சனன்ட்னா மெய் எழுத்து. ஓகேவா, முன்னாடியே பார்த்தோம். ஸோ ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. ரேஷ்னல். ரேஷ்னல்னா பகுத்தறிவு. ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா சீருடை அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ ஏதோ ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இ புக். இ புக்னா மின் நூல். ஓகேவா, மற்ற எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து கர்ட்டசி. கர்ட்டசினா நட்பண்பு. ஓகேவா, ஸோ முன்னாடி பார்த்தோம், திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அடுத்து மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். ஸோ அந்த மிஷின்கள் அப்படின்றதுக்கான ஆங்கில சொல் வந்துட்டு இயந்திரம். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன். அடுத்து லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டெர்மினாலஜி. டெர்மினாலஜின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் கலைச்சொல் தான். ஓகேவா, ஸோ டெர்மினாலஜினா கலைச்சொல், முன்னாடியே பார்த்தோம், திருப்பி ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள் டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட்னா பெருங்காற்று. ஸோ இதுவும் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, ஸோ டி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஓகேவா, ஸோ டாக்குமெண்ட்னா ஆவணம். இது மட்டும் தான் சரியாக புரிஞ்சிருக்கு, மற்ற எல்லாமே மாறி மாறி இருக்குது. ஓகேவா, ஸோ இது மட்டும் தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொல்லை கண்டறிக. கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. ஓகேவா, இதுவும் முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ மற்ற எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்துட்டு மோனோலிங்குவல். மோனோலிங்குவல்னால் ஒரு மொழி. முன்னாடி பார்த்தோம். ஸோ அதே தான் திருப்பி வந்திருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங் இல்லாமல் இப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ மற்ற எல்லாமே மாறி மாறி இருக்குது. அடுத்து சரியான விடையை கண்டறிக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னா ஆவணம். இப்போ தான் முன்னாடி பார்த்தோம், திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் வந்துட்டு எபிக் லிட்ரேச்சர். எபிக் லிட்ரேச்சர்னால் காப்பிய இலக்கியம். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன். அடுத்து ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு வனவியல். ஓகேவா, ஜங்கிள்னா காடு, ஃபாரஸ்ட்ரினா வனவியல். அடுத்து ஃபோல்க் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். ஓகேவா, ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இது முன்னாடி வந்துருக்கு, ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள் ஒரு பழமொழி, ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஓகேவா, ஸோ இதற்கான சரியான தமிழ் பழமொழி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து ரேஷ்னல். ரேஷ்னல்ன்ற சொல்லுக்கான தமிழ் சொல் பகுத்தறிவு. இப்போ தான் பார்த்தோம், ரிப்பீட் ஆகுது. ப்ரொப்போசல். ப்ரொப்போசல்னால் கருத்துரு. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். அதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு புதை சாக்கடை. ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. ஓகேவா, கல்ச்சுரல் அப்படின்னா பண்பாடு, ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம், பவுண்ட்ரிஸ் அப்படின்னா எல்லை. ஓகேவா, ஈஸியாக தான் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 4 3 2 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து ஸ்டாப்லர். ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. அடுத்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலைச்சொல் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒளியன், ஒளியன். ஓகேவா, இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின் தான். ஸோ நோட் பண்ணி வச்சு பாருங்கள் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு. அடுத்து தவறான இணையை
தேர்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரியாக இருக்கும். ஏபிடி 3மே சரியாக இருக்கும். சி பகுத்தறிவு வந்து ரேஷனல்ன்றது வந்து வரும். முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் தான் தவறாக இருக்குது. மற்ற எல்லாமே சரியாக இருக்குது. அடுத்து சரியான கலைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரை ஓலை. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி இருக்குது. அடுத்து எபிகிராஃப். எபிகிராஃப்னா கல்வெட்டு. ஓகேவா? இது முன்னாடியே பார்த்தோம். அடுத்து பாருங்கள் வௌவல். வௌவல்னா உயிரெழுத்து, கான்சனண்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. ஓகேவா? ஸோ 3, 4, 2, 1 இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்டிருந்தாங்க, இப்போ அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இதுக்கான தமிழ் சொல் வந்துட்டு விண்வெளி தொழில்நுட்பம். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். அடுத்து பாருங்க, அடுத்து பொறுத்துக கிராப். கிராப் வந்துட்டு செதுக்கி. ஃபோல்டர்னா உரை, கர்சர்னா சுட்டி, ப்ரௌசர்னா உலாவி. ஓகேவா? ஃபஸ்ட்டெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க, இப்போது மேட்ச் த ஃபாலோயிங் வச்சுருக்காங்க. 3, 1, 4, 2 சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து காண்டினென்ட். காண்டினென்ட் அப்படின்னா கண்டம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு முன்னாடி பார்த்தோம், ரிப்பீட் ஆகுது. அடுத்து மைக்ரேஷன். மைக்ரேஷனுக்கான தமிழ் சொல் நகர்தல். ஓகேவா? அடுத்து எம்பலம். எம்பலம் என்பது வந்துட்டு சின்னத்தை வந்து குறிக்கும். ஸோ சி ஆப்ஷன். டெரிட்டியரி. டெரிட்டியரி வந்துட்டு நிலப்பகுதியை வந்து குறிக்கும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அலுவல் சார்ந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொளி கூட்டம். இதுதான் வந்துட்டு சரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் கலைச்சொல் ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். ஏ ஆப்ஷன். நூல்னா த்ரெட். ஓகேவா? நம்ம நூல் சொல்லுவோம்ல த்ரெட், அதுதான் ஏ ஆப்ஷன். அடுத்து எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர்னால் மின் படிக்கட்டு. ஓகேவா? எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. பி ஆப்ஷன். அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். இது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு. ஸோ அதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டியில் வச்சுருக்காங்க 4ல். ஸோ மற்ற எல்லாமே மாற்றி மாற்றி தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஏஜென்சி. ஏஜென்சினா முகவாண்மை. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக கில்ட். கில்ட் அப்படின்னா வணிக குழு. ஓகேவா? 4ஓட பொருந்தும். பேட்டன்ட். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை, அதோட வந்து பொருந்தும். கன்சுலேட். கன்சுலேட்னா துணை தூதரகம், அதோட வந்து பொருந்தும். டெர்ட்டியரி. டெர்ட்டியரினா நிலப்பகுதி, அதோட வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். 4, 3, 2, 1 இதுதான் வந்துட்டு சரியானது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு சிவிலைசேஷன். சிவிலைசேஷன்னா நாகரிகம். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சப்மரைன். சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக் தான், நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல். முன்னாடி பார்த்தோம், அது ரிப்பீட் ஆகுது. மீடியா. மீடியா அப்படின்னா ஊடகம். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கன்வர்சேஷன். கன்வர்சேஷன்னா உரையாடல். கான்வர்சேஷன்றது அப்படியே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஃபிலாசபர். ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் வாலண்டியர். வாலண்டியர்னா தன்னார்வலர். ஸோ முன்னாடி பார்த்தோம். சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர்.
ஓகேவா? தனித்தனியாக கேட்டிருந்தது அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்கை கேட்டிருக்காங்க. ஸோ 3142 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ 4ல் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மித்னா தொன்மம். ஓகேவா? ஸோ முன்னாடியே பார்த்தோம் நம்ம. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து எது சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க கலைச்சொல்லில். சேம்பர் அப்படின்னா அறை. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து திருப்பி சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா டொர்னாட்டோனா சூறாவளி. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே மாற்றி மாற்றி தான் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் இதை தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தவறானதாக எதுன்னு பார்க்கணும். ஹியூமனிசம்னா மனிதநேயம் கரெக்டு, கேபினெட்னா அமைச்சரவை கரெக்டு, கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிம்புகள் வந்துட்டு ரைட்டு. ஓகேவா? அதே கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லைன்னு வரணும். பாரம்பரியம்ன்ற மாதிரி வேர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது தவறாக இருக்குது. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் தான் தவறு. அடுத்து பொறுத்துகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஓகேவா? இதுதான் சரியாக இருக்குது. மற்ற எல்லாமே பாருங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொருந்தாத இணையை வந்துட்டு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வந்து ரைட்டாக இருக்குது, 1 தான் பொருந்தாமல் இருக்குது. டெம்பஸ்ட்னா சுழல் காற்று வராது. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதுதான் பொருந்தலை. ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்குது. அடுத்து ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு கிரியேட்டர்னா படைப்பாளர். ஓகேவா? ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர். கார்ட்டூன் அப்படின்னா கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள். ஸோ 2341 சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் மாரல்னால் நம்மளுக்கு தெரியும் நீதி. கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம். சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர். ஓகேவா? ஸோ 3421 சரியாக இருக்குது. அடுத்து டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. பாருங்கள் அது நிறையா இதில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து ரீவைவலிசம். ஓகேவா? அப்படின்னா மீட்டுருவாக்கம். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஓகேவா? அதே மாதிரி 47 பாருங்கள். மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம். ஓகேவா? மெரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம். அடுத்து ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து மிசைல் அப்படின்னா ஏவுகணை. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு செயலர்னா மாலுமி. ஸோ டி ஆப்ஷனோட பொருந்தும். அடுத்து மேகசைன் அப்படின்னா பருவ இதழ். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. ஓகேவா? எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு கரெக்டாக இருக்குது. எபிகிராஃபினா கல்வெட்டியல் அந்த மாதிரி வரும். ஸோ 2 தப்பு. ஈரோஸ்டோன்னா நடுக்கல் 3வது ரைட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டியல் அந்த மாதிரி வந்து வரும். ஓகேவா? ஸோ 1, 3 மட்டும் தான் ரைட்டு. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஓகேவா? பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி மாறி இருக்குது. அடுத்து மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. அடுத்து பாருங்கள் கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா கொமிலிக்கல். ஏ ஆப்ஷன். எல்லாம் ரிப்பீட் ஆகுது. ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு. அடுத்து பாருங்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். ஸோ டி ஆப்ஷன். இது எல்லாமே முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் மாதிரி தான் அப்படியே வருது. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். எலெக்ஷன். ஓகேவா? எலெக்ஷன் அப்படின்னா பேச்சாற்றல்.
அடுத்து லெவல் கிராசிங் அப்படின்னா இரும்பு பாதையை கடக்கும் இடம். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. ஓகேவா? ரெசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி. திருப்பி பாருங்கள், அதே கொஸ்டின் தான் வருது. ஈக்வஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டெரகோட்டா. டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. ஓகேவா? ஸோ டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கலைச்சொல்லறிதல். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி அல்லது மெய் எழுத்து, ரெண்டுமே சரியாக வரும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொருத்தமுடைய கலைச்சல். இது பொருத்தமுடையன்னு பார்த்தீங்கன்னா எம்பலம். எம்பலம் அப்படின்னா சின்னம். இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி இருக்குது. அடுத்து ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ஓகேவா? அதேமாதிரி பாருங்கள் ஈக்வஸ்ட்ரெயின். ஈக்வஸ்ட்ரெயின்னா குதிரை ஏற்றம். ஸோ இதுவும் பாருங்கள் ரிப்பீட் ஆகுது. அடுத்து டிடாக்டிக் காம்பிலேஷன். ஓகேவா? டிடாக்டிக் கம்பலேஷன் அப்படின்னா நீதிநூல் திரட்டு. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ட்ரப்ரனர். என்ட்ரப்ரனர்னா தொழில் முனைவோர். ஸோ முன்னாடியே பார்த்தது தான். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. இது முன்னாடி பார்த்தது தான். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. இதுவும் பார்த்தது. ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஸோ இதுவும் வந்து நம்ம பார்த்தது தான். இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. இதுவும் பார்த்துருக்கோம். அடுத்து பொறுத்துக லியூட் மியூசிக் அப்படின்னா இதோட வரும்னா யாழிசையோட வந்து வரும். ஸோ மாற்றி வந்து மேட்ச்சில் காமிச்சிருக்காங்க. லியூட் மியூசிக்னா யாழிசை. சாம்பர்னா அறை. ரோட் அப்படின்னா தான் மனப்பாடம். டிடெக்டிக் கம்பலேஷன் அப்படின்னா நீதிநூல் திரட்டு. ஓகேவா? ஸோ 2, 1, 4, 3 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீபோர்டு. கீபோர்டுனா விசைப்பலகை. மற்ற எல்லாமே வந்துட்டு தப்பாக இருக்குது. அடுத்து ஸ்டாம்பேடு. ஸ்டாம்பேட்னா மைப்பொதி. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா மனிதநேயம். மெர்சினா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி அப்படின்னா சரக்குந்து. இதில் பார்த்திங்கன்னா மெர்சியும் லாரியும் மட்டும் புதுசாக வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். ஏன்ஷியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். அடுத்து பாருங்கள் பொறுத்துக ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ஓகேவா? ஸோ 4, 2, 1, 3 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை. அடுத்து இமெயில். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். எல்லாருக்கும் தெரியும். அடுத்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்சநீதிமன்றம். அப்பீல். அப்பீல்னா மேல்முறையீடு. இது எல்லாருக்கும் தெரியும். பில் டைம். பில் டைம்னா காலவரையறை உண்டியல். ஸோ பில் டைம்னா காலவரையறை உண்டியல். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து செக். செக்னா காசோலை. எல்லாருக்கும் தெரியும். ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படின்னா பதிலாக அப்படின்ற மீனிங் வரும். ஓகேவா? பட்னா ஆனால். இன்ஸ்டன்ட் ஆஃப்னா பதிலாக. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் சரியானது கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். இது மட்டும்தான் சரியாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் மட்டும் சரி. அடுத்து கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை. ஓகேவா? பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சிம்பாலிசம். சிம்பாலிசம்னா குறியீட்டியல். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. சுகர் கேன் ஜூஸ். சுகர் கேன்னாலே கரும்புச்சாறு. ஓகேவா? சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்புச்சாறு. ஏ ஆப்ஷன். அடுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து.
ஸோ அதான் ரிப்பீட் ஆகுது. கோரேஜ், கோரேஜ் அப்படின்னா துணிவு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 4 இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பேடி, பேடி அப்படின்னா நெற்பயிர். இது எல்லாமே தப்பாக இருக்குது. அடுத்து சரியானது கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். மற்ற எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ வென்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம். அடுத்து பொறுத்துக. எர்த்வாம், எர்த்வாம் அப்படின்னா நாங்குல் புழு. மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். ஸோ 4 3 2 1 சரியாக இருக்குது. அடுத்து லெக்சிகன், லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. ஓகேவா? முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ திருப்பி ரிப்பீட் ஆகுது. அடுத்து லிட்ரஸி, லிட்ரஸினா கல்வி அறிவு. சப்சிடி, சப்சிடினா நல்கை. ஓகேவா? சப்சிடின்ற டேர்முக்கு தமிழ் சொல் வந்துட்டு நல்கை. அடுத்து நெக்ஸ்ட்டு லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. அடுத்து பாருங்கள் சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. தீசிஸ், தீசிஸ்னால் ஆய்வேடு. மற்ற எல்லாமே பாருங்கள் தப்பாக இருக்குது. அடுத்து சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். ஸோ ஏ ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. அடுத்து நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனுண் தொழில்நுட்பம். இது மட்டும் தான் சரியாக இருக்குது. ஓகேவா? மற்ற எல்லாமே தப்பாக இருக்குது. என்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். முன்னாடி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டதை அப்படியே இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து திருப்பி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் ஸ்ப்ரெட் சீட் அப்படின்னா விரிவுத்தாள். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி மாறி தான் இருக்குது. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஃபாண்ட், ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ஓகேவா? ஸோ அதான் ஃபாண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்துரு. அடுத்து திருப்பி நேரான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் மீ, ஃபோன் மீ அப்படின்னா ஒலி எண். ஓகேவா? முன்னாடி பார்த்தோம், அதான் ரிப்பீட் ஆகுது. அடுத்து பொறுத்துக. கமாடிட்டி, கமாடிட்டினா பண்டம். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஸோ 4 3 2 1 முன்னாடி தனித்தனியாக கேட்டதை இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் வச்சுருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால், அதோட பொருந்தும். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, அதோட பொருந்தும். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டையோட பொருந்தும். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம், அதோட வந்து பொருந்தும். ஸோ 3 1 4 2 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஓகேவா? அதோட பொருந்தும். அடுத்து 21 கீழே பாருங்கள். மல்டிப்பிள் அப்படின்னா பன்மடங்கான. மல்டிப்பிள் அப்படின்னா பன்மடங்கான. ஸோ மற்ற ஆப்ஷனும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பன்மடங்கானன்றது தான் சரியான சொல். அடுத்து சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. ஓகேவா? சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஓகேவா? அடுத்து சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ஓகேவா? இதுதான் சரியானது. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து மாற்று சட்டம். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ரிசிப்ட், ரிசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டு. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. பேபிள், பேபிள் அப்படின்னா சம்பளப்பட்டி. பேபிள் அப்படின்னா சம்பளப்பட்டி. அடுத்து அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். இதெல்லாம் முன்னாடியே வந்துச்சு, இப்போ திருப்பி ரிப்பீட் ஆகுது. அடுத்து பொறுத்துக. கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். கமாடிட்டி அப்படின்னா பண்டம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஸோ 2 4 1 3 டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா சோதனை. எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா சோதனை. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து டிகிரி, டிகிரி அப்படின்னா பட்டம். ஸோ இதெல்லாம் பேசிக் தான் தெரியும். அடுத்து வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஸோ இது ரிப்பீட் ஆகுது. ஃபைல், ஃபைல் அப்படின்னா கோப்பு. ஓகேவா? அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்து மெட்டஃபர் அப்படின்னா உருவக அணி. மெட்டஃபர் அப்படின்னா உருவக அணி. அடுத்து பாருங்கள் மீடியா அப்படின்னா ஊடகம், இது தெரியும். அடுத்து
99 பாருங்கள். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. அடுத்து கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். இது ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. ஸ்ட்ராம் அப்படின்னா புயல். டொர்னாண்டோ அப்படின்னா சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஓகேவா? ஸோ 2, 4, 1, 3. ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ 4ல் எது பொருந்தலாம் பார்த்தீங்கன்னா ஜீன்னா பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. சைடு எஃபெக்ட்னா தான் பக்க விளைவு. ஓகேவா? ஸோ ஜீன்னா பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் தப்பு. ஸோ மில்லட்னா சிறுதானியங்கள் ரைட்டு, ஹெர்ப்ஸ்னா மூலிகை ரைட்டு, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி ரைட்டு. ஸோ இது 3மே ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஸோ ஜீன் மட்டும் தான் வரல. அதை மட்டும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்தி பட்டை. அடுத்து பாருங்கள் சரியான நேரான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல், முருகியல் எதுனாலும் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி மாறி இருக்குது. அடுத்து மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஸோ இதுவும் நிறையா வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சு. அடுத்து சரியான இணை லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதி இயல். ஓகேவா? லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதி இயல். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. லெக்சிக்கன்னா பேரகராதி. அடுத்து ஸ்ட்ராம்னா புயல். ஏ ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. என்ட்ரப்ரனர்னா தொழில் முனைவர். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். ஃபெர்ரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். கமாடிட்டி அப்படின்னா பண்டம். ஸோ 4, 3, 2, 1. ஏ ஆப்ஷன். அடுத்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. ஓகேவா? எக்ஸ்கவேஷன்ன்றது அகழாய்வு. அடுத்து கான்ஃபரன்ஸ் அப்படின்னா அது ஒரு மாநாடை குறிக்கும். ஸோ ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். கான்சுலேட்ன்றது துணை தூதரகம். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். அடுத்து வவ்வல்ன்றது உயிரெழுத்து அல்லது உயிரொலி. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் டையிங்ன்றது சாயம் ஏற்றுதல். ஸோ அந்த ட்ரெஸ்லலாம் ஏற்றுறது. ஸோ அதுதான் சாயம் ஏற்றுதல். அடுத்து மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. அடுத்து சரியான கலைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிஷன். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ரைட் அப்படின்னா சடங்கு. இந்த ரைட்டுக்கான ஸ்பெல்லிங் RITE. ஓகேவா? அதுனா சடங்கு. அடுத்து இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஸோ ப்ரீவியஸ்லேயே பார்த்தோம். அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி. ஸோ இதுக்கும் வந்துட்டு முன்னாடியே பார்த்தோம். பௌதிகம்ன்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்துட்டு இயற்பியல். ஓகேவா? டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. ஸோ இது முன்னாடி பார்த்தோம். எக்ஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. ஸோ இதுவும் பார்த்தோம். ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். பி ஆப்ஷன். அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா வேளாண்மை தொழில். அடுத்து பொறுத்துக. ரிலிஜியன் அப்படின்னா சமயம். சேரிட்டி அப்படின்னா ஈகை. சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை. சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை. ஸோ 3, 1, 4, 2. பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டினும் ரிப்பீட் தான் ஆகுது. ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். அடுத்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஸோ எல்லாமே ரிப்பீட் தான் ஆகுது. அடுத்து பாருங்கள் சரியான இணையை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து திருப்பி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வச்சுட்டு அதில் எது வந்து சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன்னா சரியாக இருக்குது. மற்ற எல்லாமே தவறாக இருக்குது. திருப்பி சரியான இணை தான். அதே கொஷின் தான். அடுத்து டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை. ஓகேவா? நைட்டிங் அப்படின்னா பின்னுதல். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன். டெர்மினாலஜினா கலைச்சொல். ஸோ இது முன்னாடி பார்த்தோம். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். இது முன்னாடி பார்த்தோம். வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சனன்ட்னா மெய்யெழுத்து. கான்வர்சேஷனா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா? அந்த கான்வர்சேஷனும் டிஸ்கஷன் தான் எல்லாருக்கும் குழப்பம். ஓகேவா?
ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பொறுத்துக்கோளை கேட்டிருக்காங்க 2143. இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றக்கான சரியான தமிழ் சொல் வந்துட்டு காவல் நிலையம். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து எலக்ட்ரானிக் டிவைசஸ், இதுக்கு வந்துட்டு மின்னணு கருவிகள். ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஏ ஆப்ஷன், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து ஹானரரி டாக்டரேட், மதிப்பெறும் முனைவர். ஸோ இதுவும் முன்னாடி வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். ரைட் அப்படின்னா சடங்கு. ஓகேவா, இதான் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். திருப்பி அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்கள். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின்படிக்கட்டு. நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். அடுத்து பாசன வசதி அப்படின்னா இரிகேஷன். ஓகேவா, ஸோ இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதில் அண்டர்லைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இரிகேஷன். ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல். ஓகேவா, ரெண்டுமே வந்துட்டு வரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து இங்கே கரெக்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஓகேவா, டெலிகேட் அப்படின்னா பேராளர். அடுத்து பாருங்கள் பொறுத்துக அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் 4ஓட பொருந்தும். கல்வெட்டியில் வந்துட்டு எபிகிராஃபியோட பொருந்தும். பொறிப்பு வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷனோட பொருந்தும். புடைப்பு சிற்பம் வந்துட்டு எம்ப்ராஸ்டு ஸ்கல்ப்சர் அதோட வந்து பொருந்தும். ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் 4123 தான் சரியானது. அடுத்து மீடியா அப்படின்னா ஊடகத்தோட பொருந்தும். அடுத்து சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. மீது எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு. ஸோ பி ஆப்ஷனோட பொருந்தும். கான்சனன்ட்னா மெய்யொலி அல்லது மெய்யெழுத்து, ரெண்டுமே வரும். ஸோ சி ஆப்ஷன். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. சி ஆப்ஷன். இதெல்லாம் முன்னாடி கேட்டதான் திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். காம்பேக்ட் டிஸ்க் சிடி அப்படின்னா குறுந்தகடு. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. ஓகேவா, அடுத்து இதுவும் பாருங்கள் முன்னாடியே கேட்டது தான். ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். கிராப் அப்படின்னா செதுக்கி. அடுத்து பாருங்கள் பொறுத்த சொல்லியிருக்காங்க. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர்னால் இலக்கியம். ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. ஸோ 2134. ஓகேவா, ஸோ தான் சரியாக இருக்குது. அடுத்து ஸ்டாம் அப்படின்னா புயல், நம்ம முன்னாடி பார்த்தது தான். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டெலிகேட்னா பேராளர். ஸோ 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஃபைல் அப்படின்னா கோப்புகள். அடுத்து சரியான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டினா மனித நேயம். ஓகேவா, அடுத்து சரியான கலைச்சொல் ரெனேசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஸோ இது ரிப்பீட் ஆகுது. பட் அப்படின்னா ஆனால். முன்னாடி இன்ஸ்டன்ட் ஆஃப் பதிலாக கேட்டிருந்தாங்க, இப்போ பட் வருது பாருங்கள், ஆனால். அடுத்து ஈக்குவாலிட்டினா சமத்துவம். அடுத்து பொறுத்துக கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன். ஓகேவா, ஸோ 3421 பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்து டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொருந்தாத தமிழ்ச்சொல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதழியல் அப்படின்னா மேகசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் பொருந்தாது. மற்ற ஒளியியல்னா ஃபோனாலஜி பொருந்தும். ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம் பொருந்தும். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் வந்து பொருந்தும். ஸோ பி ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தாது. அடுத்து பாருங்கள் சரியான தமிழ் சொல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் பொறுத்துக டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம். கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ஸோ 3412 பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கலைச்சொல் தான் பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, முன்னாடியே பார்த்தோம்.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம். அடுத்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு ஆய்வர். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், பியும் சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம், முன்னாடியே பார்த்தோம். அடுத்து சரியான இணை ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேர்ல் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஸோ இது கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள், செக் அப்படின்னா காசோலை. இன்ஃபார்மண்ட் அப்படின்னா தகவலாளர். இன்ஃபார்மண்ட் அப்படின்னா தகவலாளர். ஸோ புதுசாக ஒரு டேர்ம் வருது பாருங்கள். அடுத்து சரியான தமிழ் சொல் வந்து இணைய வந்து கேட்குறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்தியன் பீனல் கோடு, அதாவது ஐபிசி, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சம்மன் அப்படின்னா அழைப்பானை. ஸோ இதெல்லாம் கோர்ட் ரிலேட்டடான டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அடுத்து கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர். அடுத்து ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். அக்ரோனமி அப்படின்னா உளவியல். இதெல்லாம் முன்னாடி பார்த்தது தான். ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். இதெல்லாம் ஈஸியானது தான். அடுத்து மீடியா அப்படின்னா ஊடகம். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. ஸோ இதுவும் முன்னாடி பார்த்துருந்தோம். அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பேங்க்னா வங்கி. ஸோ இது மட்டும்தான் நேராக அப்படியே பொறிஞ்சிருக்கு, மற்ற எல்லாமே மாற்றி இருக்கும். அடுத்து பாருங்கள், திருப்பி சரியானதான் கேட்டிருக்காங்க. பேச்சாற்றல் அப்படின்னா எலக்ஷன். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதுவும் முன்னாடியே பார்த்தோம். அடுத்து டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. ஓகேவா? கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் மாற்றி போட சான்ஸ் இருக்குது. அடுத்து காணொளி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். முன்னாடி பார்த்தோம். அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வன பாதுகாவலர். வன பாதுகாவலர். டி ஆப்ஷன். டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு. ஸோ இது முன்னாடி பார்த்தோம். நாட்டிக்கல் மெயில்னா கடல் மெயில். இது முன்னாடியே பார்த்தோம். கிராப்னா செதுக்கி. இதுவும் பார்த்தோம். ரேஷனல்னா பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல். ஏ ஆப்ஷன். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ அதில் தவறு எதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மார்ஃபிம்னா உருவம் ரைட்டு. ட்ரெஷரினா கருவூலம் ரைட்டு. காம்பினேஷன்னா புணர்ச்சி ரைட்டு. கேவ் டெம்பிள்னா கட்கோயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வராது, குகைன்ற மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ டி ஆப்ஷன் மட்டும் தான் தவறாக இருக்குது. அடுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். அடுத்து பாருங்கள், ஆப் அப்படின்னா செயலி. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ட்ரெஷரின்றது மட்டும்தான் கருவூலம். இது மட்டும்தான் அலுவல் சார்ந்தது. மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட சரியாக தான் பொருந்திருக்கும். ஸோ அலுவல் சார்ந்து வரதுன்றனால சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அலுவல் சார்ந்த சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட். ஓகேவா? கேபினெட்னா அமைச்சரவை. ஸோ அலுவல் சார்ந்ததில் இதுதான் கரெக்டு. மீதி எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு கிட்டத்தட்ட. அதேமாதிரி பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள். நாட்டிக்கல் மெயில்னா கடல் மெயில். லிட்ரேச்சர்னா இலக்கியம். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட்னா தான் அகச்சிவப்பு கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக. மித் அப்படின்னா தொன்மம், இது தெரியும். எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல்.
டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்பு. ஸோ 3142 சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான இணை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே பார்த்தோம், ரிப்பீட் ஆகுது. அடுத்து கலைச்சொல் தவறான இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மிசைல்னா ஏவுகணை சரி, செலைன் சாயில்னா கலர் நிலம் சரி, காம்பினேஷன்னா புணர்ச்சி சரி, சிக்கன் சூப் அப்படின்னா காய்கறி வடிச்சார்னு கொடுத்துருக்காங்க. காய்கறி வடிச்சார்னா வெஜிடபிள் சூப். ஓகேவா, ஸோ டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. அடுத்து ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். அடுத்து பொறுத்துக டிசீஸ் அப்படின்னா நோயோட பொருந்தும், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவோட பொருந்தும், ஜீன் அப்படின்னா மரபணோட பொருந்தும், அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமையோட பொருந்தும். ஸோ 4312 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான சரியான தமிழ் சொல் வந்துட்டு வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. ஓகேவா, டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. மீது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுத்தெழுதுக. செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரெக்டு, காப்பிய இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர் கரெக்டு, பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் ரைட்டு, நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர்னு வரணும். ஓகேவா, இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் தான் தவறு. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வாலண்டியர்னா தன்னார்வலர். இதுதான் சரியாக இருக்குது, மற்ற எல்லாமே மாறி இருக்குது. அடுத்து கிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். ஓகேவா, ஏ ஆப்ஷன். வாட்ஸ்அப்னா புலனம். அடுத்து ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். மீடியா அப்படின்னா ஊடகம். இதெல்லாம் முன்னாடி பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், அதுதான் அதில் சரி, இதெல்லாம் மாறி இருக்குது. அடுத்து பொறுத்துக கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல், மிசைல் அப்படின்னா ஏவுகணை, காம்பினேஷன்னா புணர்ச்சி, ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். ஓகேவா, ஸோ 2413 ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான அணி தான் கேட்டிருக்காங்க. லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. ஓகேவா, ஸோ மற்ற எல்லாமே முன்னாடி பார்த்தது தான், அதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணி பாருங்கள். அடுத்து மார்ஃபீம் அப்படின்னா ஒருபன். ஓகேவா, இது முன்னாடி பார்த்தது தான். அடுத்து தவறான இணை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. கன்சுலேட்னா துணை தூதரகம் தெரியும், பேட்டன்ட்னா காப்புரிமை தெரியும், கில்ட் அப்படின்னா வணிகக்குழு வந்துட்டு தெரியும், டாக்குமெண்ட் அப்படின்னா பணம்னு கொடுத்துருக்காங்க, பணம் வராது, ஆவணம் அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்து செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம், சி ஆப்ஷன். ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம், டி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியான இணைனா டவுன்லோட்னா பதிவிறக்கம். ஓகேவா, மற்றெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. எதுன்னு சொல்லி பார்த்தா 4 ரீஜனல் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டார இலக்கியம். ஓகேவா, ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறி இருக்குது. ஓகேவா, அடுத்து சரியான இணை கேட்டிருக்காங்க. கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து பாருங்கள். டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்து. ஓகேவா, அதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் 41ல் புஸ்தகம், அதாவது புக்ஸ் அப்படின்னா நூல்கள். ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன், இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங். இன்டர்நெட் அப்படின்னா இணையம், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி, இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஸோ 4321. அடுத்து ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். ஸோ இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது. அஃபிடவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம். ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன். அடுத்து சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், ஏ ஆப்ஷன். இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டெபிட் கார்டுனா பற்று அட்டை, டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து
ஃபோட்டோகாப்பியர்னா ஒளிப்படி இயந்திரம். ஃபோட்டோகாப்பியர் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம், சி ஆப்ஷன். அடுத்து ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை, இது எல்லாருக்கும் தெரியும். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை தெரியும். அடுத்து வாலண்டியர் தன்னார்வலர், ஃபாண்ட் எழுத்துரு, இது ரெண்டுமே முன்னாடி வந்த கொஷின்ஸ் தான். அடுத்து கார்ட்டூன் அப்படின்னா கருத்துப்படம், கார்ட்டூன்னா கருத்துப்படம். முகப்பு பக்கம் அப்படின்னா அதுக்கான ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஹோம் பேஜ். முகப்பு பக்கம்னா ஹோம் பேஜ். அடுத்து லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று, முன்னாடி பார்த்தது தான். அடுத்து ஹோம் செக்ரட்டரி அப்படின்னா உள்துறை செயலர், உள்துறை செயலர் தான் ஹோம் செக்ரட்டரி. அடுத்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் காமர்ஸ், பொருள் மேலாண்மை. ஆர்டிகல்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் பொருள் மேலாண்மை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஆக்டினோதெரப்பி அப்படின்னா கதிர் மருத்துவம், ஆக்டினோதெரப்பினா கதிர் மருத்துவம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம். அடுத்து பாருங்கள் சாலிடிட்டி ரேஷியோ அப்படின்னா திண்மை விழுக்காடு, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னா படைப்பாற்றல் எழுத்தாக்கம். ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னா அறிக்கை எழுதுதல். டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படின்னா தொழில்நுட்ப எழுத்தாக்கம். எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னா கட்டுரை எழுதுதல். ஓகேவா, 4 1 2 3 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து மில்கி வே அப்படின்னா பால் வீதி. ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு. ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டவுன்லோட்னா தரவிறக்கம். ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு டார்கெட் லாங்குவேஜ்னால் இலக்கு மொழி, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பிளாக்கர் அப்படின்னா வலைப்பதிவர். ஓகேவா, பிளாகர்னா வலைப்பதிவர், பி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக பாருங்கள் பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டுச்சட்டங்கள். ஓகேவா, ஸோ 3யோட பொருந்தும். அடுத்து பிரிக்கிட்டி அப்படின்னா கட்டி, அதோட பொருந்தும். அடுத்து பாருங்கள் சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதை, அதோட பொருந்தும். வினீர் அப்படின்னா மெல்லுரை, அதோட வந்து பொருந்தும். ஓகேவா, ஸோ 3 4 1 2 அதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து அசைலண்ட் அப்படின்னா தாக்குபவர். ஓகேவா, அசைலண்ட். ஓகேவா, அசைலண்ட் அப்படின்னா தாக்குபவர், ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக அரிட்டி அப்படின்னா கத்திமுனை குன்று, 2ஓட பொருந்தும். ஓகேவா. அடுத்து பி பாருங்கள் ரெனேசியஸ் ராக் அப்படின்னா மணப்பாறையோட பொருந்தும். ஓகேவா. சி பாருங்கள் அக்ரிலிசியஸ் ராக் அப்படின்னா களிமண் பாறையோட பொருந்தும். டி பாருங்கள் அப்ளைட் அப்படின்னா இடையாள கிரானைட்டு பாறை. ஓகேவா. ஸோ 2 4 1 3 டி ஆப்ஷன் சரியாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து எவில் டூயர் இன்னும் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்துட்டு கெடுப்பவர். ஓகேவா. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து ஆம்னிசியன்ட். ஓகேவா. இதுக்கான கலைச்சொல் வந்துட்டு எல்லாம் அறிந்த நிலை. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பார். ரிவ்யூ பெட்டிஷன். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து உயிரியலில் அபுலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தருக. என்னென்னு பார்த்தீங்கன்னா மனநோய். ஓகேவா. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக நாட்டிக்கல் மைல் அப்படின்றது 1852 மீட்டரோட பொருந்தும். நாட்டிக்கல் ஹாரிசன் வந்துட்டு மணல் தொடுவரையோட பொருந்தும். நார்பன் நைஸ் அப்படின்றது மலை புயற்காற்றோட பொருந்தும். நேலட் அப்படின்றது நெப்டியூன் துணைக்கோளோட பொருந்தும். ஓகேவா. ஸோ 3 1 4 2 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக நானோ டெக்னாலஜின்றது மெயின் தொழில்நுட்பம் 4ஓட பொருந்தும். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பத்தோட பொருந்தும். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பத்தோட பொருந்தும். இன்டெலெக்சுவல் வந்துட்டு அறிவாளர். ஸோ 4 3 2 1 ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பிரெஸ்பியோ பேகஸ் என்னும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல். ஓகேவா. பிரெஸ்பயோசோ ஃபேகஸ். ஸோ
இங்கிலீஷ் டேர்ம் வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல், பி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. பார்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று, பார்கெனிங் அப்படின்னா பேரம் பேசுதல், பேட் டெபிட் அப்படின்னா வாராக்கடன், அக்யூர் அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஓகேவா? ஸோ 2, 4, 1, 3 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம், ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம், இதெல்லாம் பார்த்தது தான். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள், செயலர் அப்படின்னா மாலுமி. அடுத்து குற்றமுறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன். டப்பிங் அப்படின்னா ஒலிச்சேர்க்கை, ஒலி பாருங்கள் சவுண்டு குறிக்கக்கூடிய இந்த லீ தான் வரணும். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு, அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட்னா அதாவது யூவி ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள். அடுத்து கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவ காட்சி, ஒளி ஊடுருவ காட்சி. நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனுண் தொழில்நுட்பம். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. அட்வொகேட் அப்படின்னா வழக்குரைஞர். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், வழக்குரைஞர். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து டைரக்டிங் அப்படின்னா இயக்குதல். ஓகேவா? ஸோ இயங்குதலா ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. ஒயிட் ஹால்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை, டிமான் அப்படின்னா பின்னணி நிரல், டார்கெஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை, டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. ஸோ 4, 1, 3, 2 பி ஆப்ஷன். அடுத்து புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. அட்வான்ஸ்னால் கடற்கரை இயக்கம். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை. ஓகேவா? ஸோ ரெண்டோட பொருந்தது. பொசஷன் அப்படின்னா உடைமை. ஓகேவா? ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனு போகம். ப்ரீமியம் அப்படின்னா முனைமம். ஓகேவா? ஸோ 2, 1, 4, 3 தான் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணுங்கள். அடுத்து வெட்டரன்னா திறனாளர். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். அடுத்து கலைச்சொலுக்கிளையான தமிழ்ச்சொல். கிளேசியர் அப்படின்னா பனியாறு. கிளேசியர்னால் பனியாறு. ஸோ இதெல்லாம் முன்னாடி கேட்டது அப்படி ரிப்பீட் ஆகுது. பொறுத்துக. கால் புக் அப்படின்னா மறுகவனிப்பு பதிவேடு, அதோட பொருந்தும். ரெக்கார்ட் இஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு, அதோட பொருந்தும். பாப்பர் ஷூட் ரெஜிஸ்டர் அப்படின்னா வரியர் வழக்கு பதிவேடு, அதோட பொருந்தும். ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னா செம்மைப்படி பதிவேடு, இதோட வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ 4, 1, 2, 3 இதுதான் வந்துட்டு சரியானது. அடுத்து அடோரிங்னா போற்றுதல். ஸோ சியோட வந்து பொருந்தும். அடுத்து விஷுவல் ஸ்கேனர்னால் கட்புல மேவி. ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆன்கரேஜ்னால் பொறியியலில் வந்துட்டு ஊன்றுதலை. ஓகேவா? ஸோ அதற்கான கலைச்சொல் வந்துட்டு ஊன்றுதலை. ஸோ பி ஆப்ஷன். இதெல்லாம் எப்படி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் குரூப் 4 குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து மோனோபோலி கண்ட்ரோல், அதுக்கான கலைச்சொல் வந்துட்டு தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. அபுலியானா மன உறுதி குறைபாடு. ஸோ 3யோட பொருந்தும். அக்கோமியா அப்படின்னா தலைவழுக்கையோட பொருந்தும். அப்சசஸ் அப்படின்னா சீல்கட்டியோட பொருந்தும். அலோப்சியா யூனிவர்செலிசிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை, இதோட வந்து பொருந்தும். ஸோ 3, 4, 1, 2 ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த ப்ரொப்போசல்னால் கருத்து முன்னாடியே பார்த்தது தான். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம், இதுவும் பார்த்தது. வெதர்னா வானிலை. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் அப்படின்னா வான்வெளி. அடுத்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டமேசை மாநாடு. ஸோ டியோட பொருந்தும். பின்வருவனவற்றுள் எது அலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல் அல்லன்னு கேட்டிருக்காங்க.
அப்போ அலோகேஷன்னா ஒதுக்கீடு வந்து வராது, ரிசர்வேஷனாக தான் ஒதுக்கீடு. ஓகேவா? ஸோ அப்போ அலோகேஷன்னா பங்கீடு, ஒதுக்கப்பற்று, மதிப்பீடு இந்த மாதிரிலாம் வரும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. இதெல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். ப்ரொசோடினா யாப்பிலக்கணம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து அக்ரோனமினா உளவியல். ஃப்ரம் தி கேண்டிடேட்ஸ் என்ற தொடரின் தமிழாக்கம் வேட்பாளரிடம் இருந்து. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. மைக்ரேஷன்னா வலசை. ஓகேவா? முன்னாடி வந்துட்டு ஏதோ நகர்த்தல் இந்த மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து வலசை கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணி பாருங்கள். அடுத்து ரிவைவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்து டவுன் பஸ் அப்படின்னா நகர பேருந்து. அட்டானமி அப்படின்னா தன்னாட்சியை வந்து குறிக்கும். அட்டானமினா தன்னாட்சி. அடாப்டர் அப்படின்னா தகவி. ஓகேவா? அடாப்டர் அப்படின்னா தகவி. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. ஓகேவா? இது முன்னாடியே பார்த்தோம். ஹெட்செட் அப்படின்னா தலையணி ஒளி வாங்கி. ஹெட்செட்னா தலையணி ஒளி வாங்கி. அடுத்து ப்ரெடிக்ஷன்னா முன்கூட்டியே கணிக்கிறது. ஸோ முன்கணிப்பு பி ஆப்ஷனில் வரும். பால்ம் டாப் அப்படின்னா கையக கணிப்பொறி. ஓகேவா? பால்ம் டாப் அப்படின்னா கையக கணிப்பொறி, சி ஆப்ஷன். அடுத்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு மனு. பாவர்ட்டி அப்படின்னா வறுமையை குறிக்கும். இதெல்லாம் ஈஸி தான். டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல், அதோட வந்து பொருந்தும். ஸோ டி ஆப்ஷன். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. மார்பிள்னா ஒரு சலவைக்கல். ஸோ டி ஆப்ஷனோட பொருந்தும். கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர். ஓகேவா? ஸோ சியோட பொருந்தும். அடுத்து ஒர்க் ஷாப் அப்படின்னா பட்டறை. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ட்ரேட்மார்க் அப்படின்னா வணிக குறியீடு. ஸோ டி ஆப்ஷனோட பொருந்தும். அடுத்து ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. அடுத்து கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனையை குறிக்கும். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து ஏஸ்திட்டிஷியன் அப்படின்னா அழகு கலைஞர். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் அழகு கலைஞர் தான் சரியானது. அடுத்து நாட்டிலஸ் அப்படின்னா நத்தை வகை. நாட்டிலஸ்னால் நத்தை வகை. அரிஸ்டாலஜி அப்படின்னா உணவுக்கலை. அரிஸ்டாலஜினா உணவுக்கலை. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து சரியான நேரான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரினா ஆலை. மற்ற எல்லாமே பாருங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அடுத்ததுக்கு பாருங்கள் பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. மற்ற எல்லாமே மாற்றி இருக்குது. அடுத்து கலைச்சொல் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம். இதுவும் முன்னாடியே பார்த்தது தான். இப்போ பாருங்கள் ட்விட்டருக்கு கேட்டிருக்காங்க கலைச்சொல். ட்விட்டர்னா கீச்சகம். வாட்ஸ்அப்னா புலனம், ட்விட்டர்னா கீச்சகம். அடுத்து லேர்னிங் வெப்சைட் அப்படின்னா மின்கற்றல் இணையதளம். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா மின்னணு உத்திகள். ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஃபாரஸ்ட்ரினா வனவியல். ஜங்கிள்னா காடு, ஃபாரஸ்ட்னா வனவியல். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பயோதெரப்பி அப்படின்னா உயிர் மருத்துவம். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. இது முன்னாடி பார்த்தது தான். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னா பகிர்மான பதிவேடு. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர்னா பகிர்மான பதிவேடு, பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள். நைட்டிங் அப்படின்னா பின்னுதல். ஓகேவா? ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். இந்த ஸ்லைடோட வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடியுது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் வந்து பார்த்துருப்போம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.